ஸ்டே வித் ஜீசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் என்னென்னா எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் உள்ள பின்பகுதி. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு? உங்களை ரட்சிக்கிறதுக்கும் உங்களை தப்புவிக்கிறதுக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூடயே ஆவியான ரூபத்தில், அந்த சுபாவத்தில், அந்த தன்மையில் உங்கள் கூடயே இருக்குன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என்னென்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்க தேவனுக்கு பிரியமில்லாதவற்றை செய்கிறாங்க. அப்போ தேவனுடைய காரியத்தை இந்த எரேமியா தான் செய்கிறார். அப்போது இந்த வசனம் துவங்குது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அதாவது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் பாருங்களேன். வீட்டில் எடுத்துக்கோங்க, ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க, ஸ்கூல், காலேஜ், நீங்கள் இருக்கிற இடத்துல எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. தேவ பயத்தோடு ஜெபிக்கிறது, துதிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தின்படி நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஓகே. ஆனாலும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ பிள்ளைங்களோ பெற்றோரோ உற்றாரோ இல்லை வேலை ஸ்தாபனத்தில் பெரியவங்களோ சின்னவங்களோ அதிகாரிகளோ உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க பாருங்களேன். அப்பேற்பட்ட உங்ககிட்ட தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்களை ரட்சிக்கிறதுக்கும் உங்களை இந்த விஷயத்தில் இருந்து தப்பி வைக்கிறதுக்கும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. ஓகேயா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவ ஜனத்தை தேவனிடத்தில் திருப்பும்படியாக உங்களை ஒரு பணிக்கு ஆயத்த பண்ணியிருக்காரு. எரேமியா கொடுத்த அதே பணி உங்களுக்கு. அப்போது உலகம் உங்களை பகைக்க தான் செய்யும். ஓகே, கிறிஸ்து இயேசுவே தேவனுடைய ஒரே பேரான முதற் பேரான குமாரனே பகைச்சாங்க இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவங்க சுவிசேஷ நிமித்தமாக பாடுபடணுங்கிறது வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அந்த பாடுகளில் தான் இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா உங்களை அழைச்சவர் உங்கள் கூட இருக்கார். உங்களை உண்டாக்கின தேவன் உங்கள் கூடயே இருக்கார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட உங்களுக்குள்ளே இருக்க தேவன் பெரியவர். அவரை பாருங்கள். ஓகே, அவர் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஓகேயா? யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது தான் அவர் இருக்கார். அதனால தான் அவன் கவலையற்றவனாக இருந்தான். முடிவில் விளங்கிச்சு இல்லையா? அவனை உயர்த்திட்டார் இல்லையா? அப்போது நிச்சயமாக ஓகே, நீங்கள் பொறுமையோட காத்துருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். அதனால் தப்பிக்கிறது உங்களை இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கும்படியாகும், அவர்களுக்கு உங்களை தப்பிக்கும்படியாக அவர் உங்களிலிருந்து செய்கிற கிரியை பார்த்து ரசித்து அனுபவித்து அதை ருசித்து அவர் கூடயே இருங்க. தேவனோடு இணைந்திருங்க. ஸ்டே வித் ஜீசஸ். காட் பிளஸ் யூ ஆல்.